ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தரமான காமெடி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நம்ம ஐயா வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சாரு. ஃபங்க்ஷனுக்கு தேவை வாங்கி கொடுத்த வேஷ்டி சட்டை எடுத்துகிட்டு வரல, எடுத்துகிட்டு வந்துட்டார். நான் இங்கே வந்து தேடும் போது தான் நான் கண்டுபிடிச்சா இவர் எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லிட்டு இன்னும் நான் அவருக்கு சொல்லலை. அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குது அவர் கண்டுபிடிச்சா அவரே கேட்கட்டும். அது நம்ம கேட்டோம்னா அப்போ நீ தான் வேணும்னு வச்சுட்டு வந்துக்கிறேன்னு என்ன சொல்லுவார். ஸோ அவரே வந்து கேட்டு அவருக்கு என்ன எப்படின்னு பார்க்கலாம். எப்படியும் நம்ம இப்போ வாங்கி தான் ஆகணும், ஏன்னா வேறு எந்த ட்ரெஸ்ஸுமே நாங்கள் எடுத்துகிட்டு வரல. ஸோ இப்போது ஃபங்க்ஷன் வச்சுட்டு நம்ம ஓடணும். இப்போ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ இதுதான் என் அவுட்ஃபிட்டு. இப்படி தான் நம்ம ரெடியாக இருக்கோம். என்ன மௌலி இது? இன்னும் தொலை போட வேண்டியது தானே? ஆனால் கலர் சூப்பராக இருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. விஜய் போட்டிருந்தாரு. ஓ சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. சரி போட்டிருந்தேன். சரி உங்கள் வேஷ்டி சட்டை எடுத்து கட்டுங்க. நான் எங்க வச்சுக்கிறேன்? நீங்க தானே பேக் பண்ணி எடுத்துன்னு வந்தீங்க. இல்லையா எனக்கு தெரியாது. ஏய் சீ பைத்தியம், பயந்துட்டேன். முட்டு வண்டியாவா? முட்டு வண்டிங்க சீரியஸா? நான் காலையிலே அதை செக் பண்ணிட்டேன், அது இல்லை. எல்லாமே எடுத்து வச்சிருந்த அறிவாளி, அதை எடுத்து வச்சுட்டு வந்து போட்டிஸ் பேக் எடுத்து வச்சுட்டு வந்தீங்க. ஆனா கீழே பொட்டில கிண்ணது நீங்க தானே? எங்க எடுத்துனே வரல. எது மௌலி ஏஞ்சிரு கொஞ்சம். நீ வந்து ஏஞ்சிரு, அவன் குளிச்சுட்டுக்கிறாரு. நீ கட்டி விடுறதுக்கா ட்ரெஸ் இருந்து கட்ட முடியல. இப்போ நான் கட்டுறதுக்கு ட்ரெஸ் இல்ல. என்னப்பா இது? என்னப்பா இதா? வெஸ்ட் வந்து வெஸ்ட் எல்லாம் அப்படி கட்டி வச்சுக்கிறேன். எங்க தூக்கி காட்டேன் மௌலி, ஒரு நிமிஷம் தூக்கி காட்டேன். இது அப்புறமா வீடியோல வரும். தூக்கி காட்டணும் அவனுக்கு இது வந்துருவாரு. இல்ல நேத்து போன் விட்டு வந்தேன். போனோட எல்லாம் நேத்து என்னன்னா விட்டு வந்துக்கிறேன் பாரு. வாட்ச் இல்லையா? இந்த வாட்ச் தான் இது. லேடிஸ் வாட்ச். இது போட்டுக்கோ பிரேஸ்லெட். அப்பா பேசாம அந்த ப்ளூ வாட்ச் எடுத்து கொடுத்துருங்க. ப்ளூ வாட்ச் இல்ல, இது கேஷியோ இருக்குது, அது போட்டுக்கறியா பாரு. கேஷியோ கூட எடுத்து. விண்டேஜ். சரி இப்போ நீங்க என்ன பண்றீங்க? சாச்சாட நின்றீங்களா? அப்படியே வரவங்க எல்லாம் துப்புவாங்க. இல்ல உங்க ஊர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு ஆப்ஷனே இல்லை எங்களுக்கு. நான் போய் நான் ட்ரெஸ் வாங்கி தான் ஆகணும். நான் இப்படி நின்னா அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி நம்ம கேமராமேனே கலாச்சிட்டாரா? என்னப்பா நீ பெங்களூருன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு வந்து நீ நிற்கிற பார்த்தியா அப்படின்னு கலாச்சி விட்டாரு. இப்போ நாங்கள் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போயிட்டு டப்புன்னு ஷாப்பிங் முடிச்சுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபன் என்ன அப்படின்னா நாங்கள் போகிற வழியில், அதாவது வீட்டிலேருந்து கிளம்பி இப்படி போகிற வழியிலேயே நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்படி வருவாங்க. எல்லாம் வர வைப்பாங்க. நாங்கள் வந்து வழியிலே வர வைக்கிறோம். எல்லாரும் வீட்டுக்குள்ள என்ன நம்ம வர வைக்கிறாங்களா, வழியிலே வர வைப்போம். வர வச்சு நிறைய பேருக்கு வந்து அட்ரஸ் தெரியல. நம்ம பாக்குறவங்க இப்போ டைம்குள்ள நம்ம வரணும். இப்போ அந்த ஏரியா அப்பா சொன்ன ஏரியால கெச்சிஸ்னா சூப்பர், இல்லனா நம்ம திருப்பி அவ்வளவு தூரம் போனோம். ரொம்ப மோசமாகுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபாஸ்ட் ஆச்சு கூட ஓட்ட முடியல போல. காமெடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா, செம்ம காமெடி. நேத்து பார்த்தா போன் விட்டு வரேன். மெயின் பாத்தியா ட்ரெஸ்ஸே விட்டு வந்துக்கிறேன். பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சேன்னா அதுவும் தெரியல. சரி அது ஒண்ணே இல்லை, டவுசர்ல சுத்தினா கூட அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீங்க தான் எடுத்து வச்சீங்க. அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இது வந்து செப்பரேட் பாக்ஸ்ல வச்சிருந்தோம் இல்ல நம்ம. சரி ஓகே போலாம். ஆஃப் ரோடிங் பண்ணிருங்க. ஆமா, இங்க நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ரோடு ரொம்ப பயங்கரமா குழியும் இதுவா இருக்கு. அதனால வந்து நம்ம மெதுவா போயிட்டு ரீச் ஆயிட்டு நம்ம உங்க ஷாப்ல போய் மீட் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியா வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு கடை நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே தான், இதுதான் அவங்களும் வாங்கிட்டு வந்தது. அது ஃபுல் பிங்க் வாங்க. அந்த பிங்க் இதுல வராது. இதுல வராதா? ஆஹா, இந்த மாதிரி பிங்க் உங்களுக்கு வேஷ்டியே வராது. எதனா என்னன்னா வருவாங்க. அந்த பிங்க் இருக்கா அங்கிள்? அந்த மாதிரி பிங்க். இது வெறும் ஷர்ட் மட்டும்.
ஷர்ட் மட்டுமா? சரி வேஷ்டி கூட நாங்க வாங்கிக்கிறேன். இது வந்து இது செட்டுனா இது மேட்சிங். இது ஓகே, இது வந்து மேட்சிங் வராது உங்களுக்கு. இது வந்து அப்படியே செட்டோட வந்துரும். இது செட்டு வேஷ்டி ரெண்டுமே வந்துரும். இப்போ தனியா கிடையாதுங்களா? தனித்தனியா இருக்கு. அதான் தனித்தனியா இது மேட்ச் பண்ண முடியாதுங்களா? ஷர்ட்டும் வேஷ்டியும் கொஞ்சம் கஷ்டம். ஆனா பாருங்க கிடைக்கலாம். ரொம்ப கஷ்டம். கோல்டு அவ்வளோதான். கோல்டு வேணாம் பா, வேற நல்லா இல்லப்பா. கோல்டு அதே கோல்டு தானே நீ வச்சுக்கிறீங்க. அது இல்ல, இப்போ அப்பா மொழி போட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கோல்டு தான் நீங்க உள்ள தான் போகணும், வெளில தான் போகணும், உங்களுக்கு கிடைக்காது. கோல்டு வேஷ்டி சொல்லலாமா? கிரீன் கலர் மாதிரி இல்ல அந்த மாதிரி இருக்கு. இப்போ கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கு வாங்கினாங்க, விட்டு வந்துட்டு போய் பெங்களூர்ல இருந்து டிராவல் பண்ணி வரோம், அங்க விட்டு வந்துட்டோம். இந்த மேல வேஷ்டி பிங்க் இருக்கே, அது மேல அது வந்து ஐயரிங் கட்டுவாங்கல்ல. ஐயர் கட்டுறதா? அந்த பிங்க் காமிங்க, அவர் காமிச்சு இந்த பிங்க். அதுதான் சொல்றேன் நான். அது லைன் பார்டர் தான் வரும். இதே கலர் இதுல வந்து கோல்டு வரும், பிங்க் வரும், ரெண்டுமே வரும். சரி, உங்களுக்கு என்ன ஐடியா? வேட்டியெல்லாம் காமன், அந்த ஒயிட் இது பண்ணி பார்க்க பாரு, கிராண்டா ஃபுல்லு அந்த மாதிரி இப்போ கிடைக்கணும்னா நீங்க தாம்பரம் தான் போகணுன்ற, புரியுதா உங்களுக்கு? அதுவும் எல்லாத்துலயே கிடைக்காது. எல்லாம் 10 கடி ஒரு கடி கிடைக்கும். அதான் மோஸ்ட்லி எப்படிதான். சரி, கொஞ்ச நேரத்துக்கு இது போட்டோம்மா. குர்தா சார் வச்சுக்கிறீங்களா? குர்தா சார் இல்லை, சரி குர்தா என்ன கூட மேட்ச் பண்ணிருங்களா அப்புறமா? சரி விடுங்க, இப்போதைக்கு எடுத்துக்காங்க, அவ்வளோதான் இருக்கு. தக்காளி கற்றுத்தானே. இந்த பிங்கர் பெஸ்ட் உங்களுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆப்ஷனே இல்லை, நான் அதுதான் சொன்னேன், கோல்டே போட்டு. சரி வாங்கிக்கோங்க, போங்க, அவ்வளோதான். நம்ம என்ன பண்ண முடியும்? கோல்டு போட்டு நீங்க பார்த்துருக்காங்க, அதனால நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே பிங்க்குக்கு சொன்னேன், அவ்வளோதான். சரி, இதை எடுத்துக்கலாம். உங்க இஷ்டம், அப்புறம் என்கிட்ட வரக்கூடாது. ஆப்ஷன் இல்லை. பா கோல்டு நீ போட்டு பார்த்துருக்காங்கப்பா. பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சைலண்ட் ஆகிடணும். இல்லை அப்படின்னா ஐயா ஒன்று சொல்லிட்டு நம்ம எதாவது சொன்னோன்னா பிடிக்கலன்னா ஒன்றால் தான் எடுத்தேன் அப்படின்னு. அதனால நம்ம கம்முன்னு இருந்துடணும். என்னது பொண்டாட்டி பேச்சு தான் கேட்டாவும் கேட்குறேடி, ஆனால் கேட்டதுக்கப்புறம் ஒன்னால அவ்வளோதான். கரெக்ட்ண்ணா. வேஷ்டி சைஸ் எப்படின்னா கரெக்டா இருக்காமாண்ணா? இங்கே போட்டு வந்துருங்கன்ற நானு. இங்கே போட்டு வந்துருங்க. காரு இங்கதான் அங்கிள், இங்கதான் வீடு, பேக் சைடு தான் வீடு. அங்க வீட்ல ஆள். சரி ஓகே, 2 minutes தான். சரி ஃப்ரீயா கட்டறது. இங்க இது இப்போ இந்த ஷாப்பிங் யாருக்கு? பாட்டிக்கா? பாட்டிக்கு நேற்று ஹேண்ட்பேக் கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சாரி ஒன்று கொடுக்கலாம் அப்படி. டைம் இல்லை, வா போய் ரெடி ஆகணும். கலர் இது ஓகேவா? எப்படியோ பிங்கு தான் எடுக்க போகிற, இப்போ கொடு போடு. அவங்க எதுனா எது போட்டாலும் அவங்களுக்கு இது அதான் இருக்கும். இன்னைக்கு ஆரஞ்சு கட்டின்னுங்கிறாங்க, பிங்க் கட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாட்டிக்கும் நான் ஒரு சாரீ எடுத்திருக்கேன். நான் இது அவங்களுக்கு சாரீ கொடுத்துருந்தே இல்லை, கிஃப்டாக. சரி ஓகே, ஒரு சாரீ வாங்கி கொடுப்போம். இது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு, அதனால் அவங்களுக்கு ஒரு பிங்க் கலர் சாரீ வாங்கியிருக்கேன். என்னாச்சு? வெள்ளை ஒயிட் கலர் வேணும். அட ஊடுப்பா, அதுதான் யார் ஓபன் பண்ணி என்ன கலர் சாட்ச் போட்டுக்கிறாரு ஜானு நான் பார்க்க போறாங்க. உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு என்ன கலர் கட்ட போறாரு, அவ்வளவுதான். ஆமா இல்ல,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுத்தது வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் இந்த குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வைக்கணுமா. ஸோ திருப்பி வந்து ஒரு பல்சர் கடிக்கு வந்திருக்கோம் வாங்குறதுக்கு. அதெல்லாம் வாங்கினே இப்போ போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு வாங்கிக்கிறேன். பாட்டி கேட்டாங்க மெயின்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியா வாங்கி மேக்கப் எல்லாம் உருகி ஊத்திருச்சு. வெயில் ஆனா பயங்கர வெயிலா இருக்குது. மே மாசம் எல்லாம் முடியாது நம்மளால. மே மாசத்துல ஒரு 10 நாள் உங்களை கூப்பிட்டு வரேன். ஆல்ரெடி ரொம்ப கலர் நானு. அப்புறமா நான் ஆப்பிரிக்கன் சிட்டிசன் மாதிரி ஆயிடுவேன். அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. நானே ஏதோ கொஞ்சம் கிரீம் அதெல்லாம் போட்டுக்கணும், கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் ஸ்கின்னு. எல்லாம் வந்துட்டுறாங்க போனா, எல்லாரும் வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் வந்துட்டோம். மடமடமடன்னு நோடிட வேண்டியதுதான். நம்மள எல்லாம் நினைச்சுக்கோங்க தெரியுதுல அப்படின்ட்டு. எல்லாம் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க என்னோட நிலைமை. உப்பு தூக்கின்னு போய் நிற்கிறேன். ஹாய் 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 ஹாய். அங்க காஸ்டியூம் என்னோட நிலைமைய பாய்ச்சிருக்கிறாங்க. இல்ல இங்கதான் மணிமங்கலத்துல தான் பயணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சட்டை எல்லாம் மாத்திட்டு வேஷ்டி சூப்பரா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ், ஐரன் பண்ண முடியல. அதெல்லாம் பண்ண முடியாது. இப்ப டைம்ல வாய்ப்பே இல்ல. ஓகேங்களா, இப்ப எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்ல டக்கு டக்குன்னு போயிட்டு எங்களோட வேலையில நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க. ஆனாலும் பாத்தீங்களா அது என்ன தெரியல, மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அது போடு எழுதி. ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா அது எப்போ போட போறேன்னு தெரியல. ஆனா என்கிட்ட இருக்குது வீட்டுல. மோனோட சாரி கலர் எப்படி இருக்குதோ அதே எக்ஸாக்ட் அதே கலர் கிடையாது. அதேதான். அது லைட் கலர், பஞ்சு மிட்டாய் கலர். கொஞ்சம் லைட்டா பஞ்சு மிட்டாய் கலர். ஆனா அது எப்படி ஆக்சுவலா சேம் தான். வேஷ்டி கூட அது வந்து அந்த கலர் தான். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். சீர்து கிடையாது, இது வேஷ்டி சட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா நம்ம வந்து இது முடிச்சாயிடுச்சு. இது ஒரு பண்ணா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சத்தியமா நானு மோனாலாம் திருகிற காலைல நீ மோனாலாம் கலாய்க்குது என்ன. சரி ஓகே, ஏதோ இதெல்லாம் நடக்குது தான், எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயங்க தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட முக்கியமான விஷயம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.